மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ளது மாக்கினாம்பட்டி கிராமம். இங்குள்ள சாய்பாபா காலனியை சேர்ந்த உமா மகேஸ்வரி என்ற பெண் கடந்த 27ஆம் தேதி தனது வீடு அருகே உள்ள கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர் இவரது கழுத்தில் இருந்த 4 பவுன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றார். அதே போல கோலார்பட்டி சுங்கத்தை சேர்ந்த அம்சவேணி என்பவரிடம் நகை பறிப்பு சம்பவம் நடைபெற்றது. அடுத்தடுத்து நடைபெற்ற இந்த சம்பவங்கள் குறித்தும் பொள்ளாச்சி நகர கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நகை பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்ற பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இது குறித்து உமா மகேஸ்வரி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இதில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தியது. இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்டது செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வரும் சபரி என்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் மேலும் சில பெண்களிடம் தான் நகை பறிப்பில் ஈடுபட்டதை அவர் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து சபரி மீது 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையத்தில் 2 வழக்குகளும், டவுன் காவல் நிலையத்தில் 1 வழக்கும் பதிவாகி இருக்கின்றன. பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய போலீஸ் அதிகாரியை இப்படி செயின் பறிப்பில் ஈடுபட்டு கைதானது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரிடம் இருந்து 7.5 சவரன் தங்க நகை பறிமுதல் செய்யப்பட்டது. அதோடு அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் கடன் அதிகரித்ததால் செயின் பறிப்பில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட போலீஸ் ஏற்று சபரிகிரியை பணியிடை நீக்கம் செய்து கோவை மாவட்ட எஸ்பி என்று உத்தரவிட்டார். லஞ்சம் வாங்கியது, பொதுமக்களிடம் கண்ணியமின்றி நடந்து கொண்டது போன்ற செயல்களுக்கு வேண்டுமானால் போலீஸ் அதிகாரிகளுக்கு சஸ்பெண்ட் தண்டனை கொடுப்பது சரியாக இருக்கும். ஆனால் ஒரு போலீஸ்காரை ஒரு தெரு ரவுடியை போல சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டது என்பது மிகப்பெரிய குற்றம் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். காக்கி சட்டையில் கம்பீரமாக வலம் வந்து பொதுமக்களை காத்து வரும் காவல் தெய்வம், வெயிலோ மழையோ இரவோ பகலோ நேரம் காலம் பாராமல் நமக்காக 24 மணி நேரமும் தொடர்ந்து பணியாற்றி வரும் உன்னத மனிதர்கள் தான் போலீஸ்காரர்கள். இப்படிப்பட்ட கெத்தான மாசான போலீஸ் பணியில் இருந்து கொண்டு காவலர் ஒருவர் செய்த சம்பவம் கோவை மாவட்டத்தை உலுக்கியுள்ளது. அதாவது வேலிய பயிரை மேய்ந்த கதையாக அந்த போலீஸ்காரர் செய்த சம்பவம் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றத்துக்கு அவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் இது மோசமான முன்னுதாரணமாக மாறிவிடும் எனவும் பொதுமக்கள் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர்.